ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சமூகம்தான் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீங்க? கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தருணங்கள், இடங்கள், காலங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில், ஒரு இடத்துல பயணிக்கிறாங்க. ஒரு காலமும், ஒரு இடமும், ஒரு சம்பவங்களும் அவனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாததாய் நிகழ்வுகள் மனதில் பதிந்து விடுகிறது. அப்போது எந்த மனிதன் எந்த இடத்துல எந்த காலத்தில் இருக்கின்றானோ அந்த காலம், அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆமே. சில பேர், நான் இந்த இடத்துல இருந்தேன், எனக்கு திருமணமே ஆகலை, இந்த இடத்துல நான் இருந்ததுனால, அந்த இடத்துல, அந்த வீட்டில், அந்த ஊரில் நான் இருந்ததுனால எனக்கு திருமணம் நிகழ்ந்தது, அந்த ஊரை என்னால் மறக்க முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, தருணங்கள், இந்த மனிதனை நான் சந்தித்திராவிட்டால் என்னுடைய வாழ்க்கை எப்படியே போயிருக்கும், இந்த மனிதன் சந்தித்த நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை இன்னொரு படிநிலைக்கு மேலே சென்றது, ஆகவே அந்த நபர் எனக்கு முக்கியத்துவம் என்று சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில், காலங்களில் இடம், நபர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறது. இவைகளெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவத்தின் மூலமாக பெறப்பட்டவைகள், மறுக்க முடியாது, அது உண்மையும் கூட இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் மறக்க முடியாத ஒரு தருணம் இருக்கின்றது. அது என்னவென்றால் இடமும் நபரும் தவிர்க்க முடியாததாக காணப்படுகிறது. அது என்னவென்றால், நான் இந்த இடத்துல இருந்தேன், இந்த இடத்துல இருக்கும் பொழுது தான் தேவன் என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார், நான் அவரை சந்தித்தேன். அந்த இடம் என்னது? எனக்கு மறுக்க முடியாதது. அந்த இடம் ஒருவேளை இந்தியாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஜப்பானில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இடமா இருக்கலாம். அந்த இடம் எனக்கு மறக்க முடியாது. அன்று தான் நான் தேவனை இல்லைன்னா நான் இந்த பூமியில் எப்படியோ இருந்திருப்பேன். நல்ல வேளை நான் கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நான் பரலோகத்தினுடைய எப்படி இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறேன். அதுபோல தான் சபையும். சபையில் தூங்குகின்ற அல்லது கவனிக்காது இருக்கின்ற சில பேர் பார்த்தோன்னா, சரீரம் இங்கே இருக்கும், நினைவுகள் வேறு இடத்துல இருக்கும். அதனால தான் அநேக பிரசங்கியார்கள் அல்லேலூயா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அல்லேலூயா சொல்கிறாங்க அப்படின்னா, போதகர்களுக்கு தெரியும் இவங்க ஆள் தான் இங்கே உட்காந்துருக்கு, நினைவெல்லாம் வேறு எங்கேயோ இருக்குது, ஒரு மாதிரி அப்படி முழிக்குது, அந்த முழிக்கிற மொழியே என்னது இங்கே இல்லை அப்படின்ட்டு போதகருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அடிக்கடி போதகர்கள் ஆமீன் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்களுடைய நினைவை பட்டார்னு ஒரு மூஞ்சில் ஒரு அறை கொடுத்த மாதிரி நினைவை இங்கே திருப்பி என்ன கவனி என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. ஆமேன், அல்லேலூயா, கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமேன். இது எல்லா சபைகளும் இருக்குது. ஆவிக்குரிய சபைகளில் இன்னும் சொல்லப்போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணின பொழுது எத்தனையோ பேர் தூங்கி இருக்கிறாங்க. பால் பிரசங்கம் பண்ணும் பொழுது தூங்கி மேலேருந்து விழுந்துட்டான். அந்த விழுந்தவன் பேர் தெரியுமா உங்களுக்கு? மேலேருந்து ஒருத்தன் விழுந்து செத்தானே, பேர் தெரியுமா? அவன் பேர் ஐத்தீகு. மேலேருந்து என்ன செத்தான்? விழுந்துட்டான். அப்போது எந்த இடம் எனக்கு முக்கியமானதோ அந்த இடத்துல எப்படி இருப்பேன்? நான் அலர்ட்டாக இருப்பேன். எந்த இடம் எனக்கு முக்கியம் அல்லாததோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறது, நினைவுகள் வேறு இடத்துல போகிறது, அல்லது பக்கத்தில் பேசுறது, அல்லது இவ என்ன ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கே, எந்த இடத்துல வாங்கியிருப்பா அப்படிங்கிறது. சர்ச்சுக்கு முடிச்சுட்டு போனால் இன்றைக்கி என்ன கறி குழம்பா, மீன் குழம்பா, சிக்கனா, என்ன வைக்கணும்னு தெரிலையே, என்ன வாங்கலான்னு தெரிலையே அப்படின்ட்டு இருக்கிறதும். அல்லது ஆண்கள் நாளைக்கு என்ன ஆஃபீஸில் நடக்க போகுது, அந்த மீட்டிங்கில் என்ன பேசுறது, அல்லது எந்த இடத்துல போய் என்னுடைய ஜாபு எவ்வளோ நாள் நான் இந்த டார்கெட்டை முடிக்கிறது, இன்னும் எவ்வளோ டார்கெட் இருக்குது, சபையில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கு. முக்கியத்துவம் இல்லைன்னா என்ன செய்யப்படும்? அப்படிலாம் பேசி அப்படிலாம் காரியங்களை நடப்பிப்பாங்க. முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னா சபையில் ஃபோன் வரும். ஃபோன் வந்தால் எழுந்து ஓடுவாங்க. எதுக்கு ஓடுறாங்க? 2-3 பேர்கள் நாமத்தினால எங்கே கூடினாலும் அங்கே இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த தேவனை காட்டிலும் ஃபோனில் பேசுகிற நபர் ரொம்ப முக்கியத்துவம் ஆகிட்டாங்க. ஆகினால தான் எழுந்து ஓடி செல்ஃபோனை பார்க்குறது. இல்லாட்டினா தலையை குனிஞ்சிக்கிட்டு, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு, நான் பேச முடியாது, நீ சீக்கிரம் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். இப்படிலாம் என்ன இருக்காங்க? ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எதை முக்கியத்துவம் படுத்துகிறது என்றால், தேவனையும் முக்கியத்துவம் படுத்தவில்லை. ஏதோ வர்றோம், நாங்களும் சபைக்கு வர்றோம், நாங்களும் தேவனை ஆராதிக்கிறோம்,
ரைட், எங்கள் கடன் முடிஞ்சிருச்சு, கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலையில தான் புள்ளி விவரம் சொல்லுது. கிட்டத்தட்ட 60% மக்கள் இப்படி தங்கள் கடன்களை முடிப்பதற்காக வர்றாங்க. இந்த வாரம் நான் சபைக்கு போகணும், இது என் கடமை என்ற ரீதியில் தான் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஒருவேளை கேட்குறவங்க முழுசாக கேட்குறாங்களா, பாதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நினைவு உலகில் எங்கேயோ போயிடுவாங்க. என்னது, நினைவு உலகில் எங்கேயோ போயிடுறாங்க. இப்படி தான் ஜனங்கள் வர்றாங்க. 10% பேர் தான் எனக்கு இன்னைக்கு என்ன தேவன் பேசுகிறார், எதை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், அந்த வார்த்தையை அப்படியே உட்கொள்ள அப்படியே வருவாங்க. ஹோட்டலுக்கு போகிறாங்க, பிரியாணி முன்னாடி இருக்குது, பிரியாணி எடுத்து இப்படியே கொண்டு வந்துட்டு இப்படியே பின்னாடி தூக்கி போடுறாங்க. என்ன செய்கிறாங்க, கை தட்டுக்கு போது, தட்டு இருக்கிறது நல்லா தெரியுது, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக தட்டுக்கு கை போகும், கரெக்டாக தட்டிலேருந்து எடுத்ததை வாய்க்கு கொண்டு வரும் கை. அதில் எந்த விதமான குறைபாடு இருக்காது. ஏன் அப்படின்னா பழகிருச்சு. அப்போ சபையில் வரும்போது மாத்திரம் அந்த பழக்கம் இல்லை. வார்த்தை ஒரு உணவு, அது வரும் பொழுது எப்படி ஒன்று, நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறேன் வார்த்தையின் மூலமாக சர்ச்சுக்கு என்று சொல்லி எப்படி இருக்கணும், அலர்ட்டாக வருவாங்க. அதுதான் அந்த சபையில் அந்த மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த மனிதர்கள் சபைக்கு நேரத்தோடு வருவதை முக்கியத்துவம் உள்ளவர்களாய் கருதுகிறார்களோ அந்த இடம் அவனுக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஹோட்டலுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், திருமணத்துக்கு போகலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், அல்லது ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போகலாம். அதை காட்டிலும் நான் சபைக்கு போவது தான் எனக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் தேவனை ஆராதிப்பது தான் எனக்கு முக்கியம், அதை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அந்த சபையினுடைய இருப்பை, தங்களை இருத்தி கொள்வதை முக்கியத்துவம் இல்லாமல் எந்த மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னா சபைக்கு சபை ஓடுவான், சபைக்கு சபை ஓடுவான். புள்ளி விவரங்கள் அப்படி தான் சொல்லுது. ஒரு சில பேர் என்னை அடித்து போட்டாலும் இதுதான் என் தாய் சபை, அங்கேருந்து நான் வருவேன், அங்கே தான் நான் இருப்பேன். பாஸ்டர் என்னை என்னெல்லாம் திட்டினாலும் என்ன தான் கடிந்து கொண்டாலும் நான் உங்களை ஆராதிக்க வரல, நான் தேவனை ஆராதிக்க வருகிறேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாக இருக்கிற ஜனங்களை தேவன் எப்படி செய்கிறாரு பார்க்குறார். அந்த ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் சபை இது, எங்கள் பாஸ்டர் இது அப்படிம்பாங்க. சபைக்கு சபை போகிற ஜனங்கள் இந்த நவீன காலத்துலேயும் நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஒரு சபைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த சபையிலேருந்து வர்றாங்க, இந்த சபையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா வாங்க அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே இருந்த சபை விட்டு இன்னொரு சபைக்கு வர்றாங்க அப்படின்னா இன்னொரு சபையிலிருந்து வந்தவர்கள் நம்ம சபையில் இருக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். ஆகினால தான் நல்ல உணர்ந்த போதகர்கள், ஓ அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம், வர்ற வரைக்கும் வாங்க ஆராதிங்க. அந்த போதகருக்கு தெரியும் அவங்க எங்கே போயிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த போதகருக்கு தெரியும். அப்போது வைராக்கியமான உள்ள ஜனங்கள் எந்த சபைக்கு போகிறாங்களோ அந்த சபையில் அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்கன்னா, இது என்னுடைய சபை, இது என்னுடைய போதகர், நான் இதில் கீழ்நிலையில் இருந்து எனக்காக காரியங்களை நடப்பித்தவர், நான் இப்போ நல்ல உயரத்துக்கு இருக்கிறேன், ஆகவே இந்த சபை என்னை வெட்டி போட்டாலும் இந்த சபையை விட்டு நான் போவேன். அப்படி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், எத்தனையோ சபைகள் ஊர்களில் நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குது எனக்கு. அப்படிப்பட்ட ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட ஜனங்கள் எனக்கு நல்லா தெரியும். அவங்களே பேசியிருக்கிறாங்க, போதகர் என்னை பற்றி தான் பேசினார், ஆனால் மற்றவங்க மாதிரி நாங்கள் இல்லை பாஸ்டர், அது எங்கள் பாஸ்டர், என்னை திட்டுறதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஏன்னா நாங்கள் எந்த நிலையில் இருந்தோம், எனக்காக ஜெபம் பண்ணவர், எனக்காக நல்ல ஆலோசனைகள்லாம் சொன்னவர், அந்த ஆலோசனை சொன்ன கண்ணீர் வெடித்த எங்கள் போதகர் என்ன சொல்கிறதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. நாங்கள் முழுசாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் என்னை நேரடியாக பார்த்து திட்டினாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் பாஸ்டர் என்னை திட்டுறாரு அப்படின்னா எங்கள் மேலே அவருக்கு உரிமை இருக்குது, பாசம் இருக்குதுன்னு எங்களுக்கு அப்படின்னு பேசின ஜனங்களும் எனக்கு தெரியும். இந்த காதுகளை கேட்டிருக்குது. ஆமென், அல்லேலூயா. நல்ல கிராமத்து சைடில் நல்ல அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போய் சாப்பிட்ருக்குறேன். சோழவந்தான் என்ற அந்த கிராமங்களில் அந்த வீடுகளில் நான் போய் சாப்பிட்ருக்கேன். எங்கள் பாஸ்டர் திட்டட்டும், எங்களை தானே திட்டுறாங்க, அவருக்கு உரிமை, முழு உரிமை இருக்குது. நாங்கள் கீழான நிலையில் இருந்தோம் பாஸ்டர், இப்போ நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்குன்னா அவர் தான் காரணம், ஏசப்பா தான் அவர் எங்களுக்கு வச்சுருக்காங்க, அவர் தான் எங்களுக்கு காரணம், ஏசப்பா காரணம், எங்களுக்கு ஏசப்பா அவர் மூலமாக தான் திட்டுறாங்க, எங்களுக்கு தெரியும். எவ்வளோ சந்தோஷம், பூரிப்பாக இருக்கும் அப்போல்லாம். ஆனால் எந்த ஜனங்கள் சபையினுடைய இருப்பை முக்கியத்துவம் இல்லாது கருதுகிறார்களோ அந்த மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யணும், தாவிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்க, தாவிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்கள் இருப்பை
அதிகமாக என்ன செய்வதில்லை, விரும்புவது இல்லை. அதிகமாக அவங்க என்ன செய்வதில்லை, அவங்க நினைப்பதில்லை. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சபையில் நேரத்தோடு வரமாட்டாங்க. சபைக்கு அவங்க தான் பெரிய ஆட்கள் என்று சொல்லி தங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொள்வாங்க. அது மாத்திரமல்ல, நான் தான் சபைக்கு இந்த இடத்திற்கு இவ்வளோ பணம் நகை நான் கொடுத்துருக்கேன் என்று சொல்லி மற்றவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, நான் தான் போதகருக்கு வலது கையாக இருந்து ஆலோசனை சொல்லி இடம் வாங்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு இந்த காரியத்தெல்லாம் நான் செய்தேன். அது மாத்திரமல்ல, சபை கட்டுறதுக்கு நான் தான் இந்த ஆளெல்லாம் நான் போய் பார்த்தேன், நான் போதகரை கூட்டு போய் அப்படிலாம் காரியத்தை செய்தேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது பணத்தை என்ன செய்வாங்க, தான் கொடுத்த பணத்தை பெரிதாக எண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த இடம்தான் எனக்கு உலகத்தில் தலை சிறந்த இடம் என்று சொல்லி, ஒருவேளை குடிசையாக இருக்கலாம், அந்த குடிசையாக இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து வந்தவங்க தானே பாஸ்டர் என்று சொல்லி பேசுகிற ஜனங்களை காதில் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பூமியில் தேவன் வைத்து இருக்கிறார். இடம், நபர் ரொம்ப அவசியம். இடம் என்பது சபை, நபர் என்பது முதல்ல சபையில் உள்ள தேவன், அதற்கப்புறம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சபையினுடைய ஊழியர். இதை மூன்றையும் எந்த மனிதன் தன் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இதுதான் என்று எந்த மனுஷன் கருதுகிறார்களோ, குடும்பமாக இருந்தாலும் தனிநபராக இருந்தாலும் வாலிபலாக கருதுகிறார்களோ, அந்த ஜனமும் அந்த குடும்பமும் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்கன்னாக்கா, தேவனுக்காக எதையாவது செய்கிற ஜனங்களாக இருப்பார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவார்கள். ஆமே ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லப்படும் வார்த்தையை பெற்றவர்கள் யார் என்றால் ஒட்டுமொத்தத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள். அதில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்தில் அவர்கள் இறை நம்பிக்கையின் அடிப்படையில், கடவுளை நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ 6 நிலையில் இருக்கிறாங்க. அவங்க என்னவென்றால், தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்று அவங்களுக்கு தெரியும், ஆனால் எந்த ரூபத்தில் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறார் என்று அவர்களுக்கு தெரியாமல் இயற்கையை தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்கின்ற, காட்டில் வாழ்கின்ற, குகைகளில் வாழ்கின்ற ஜனங்கள். அடுத்தது இதே நிலைமையில் தான் இருக்கின்ற இன்னொரு ஜனங்கள், அதாவது பெயரும் தெரியாது, அவருடைய உருவமும் தெரியாது, ஆகவே தங்களுக்கென்று தெய்வங்களை தெரிந்து கொண்டு அவைகளை வணங்கி நமஸ்கரிக்கின்ற மனிதர்கள். அடுத்தது கிறிஸ்தவம் என்று சொல்லி கிறிஸ்தவத்திற்குள்ளே சிலைகளை வைத்து வழிபடுகிற கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். யார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரி, அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவார்கள், ஆனால் அவருடைய கழுவுதலை அனுபவியாமல் இந்த பூமியில் சராசரி மனுஷரை போல பாவ நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயர் அளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள் 6வது நிலையில் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, எந்த மார்க்கத்தை அமைந்தவளாக இருந்தாலும், எந்த நிறத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த பூமியில் ஆவிக்குரிய சபையில் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கின்ற ஜனங்கள், நம்மை போல ஆராதித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் தான் உன்னதமான, உயரமான, மேலான, ஒப்பற்ற ஜனங்களாய் இருக்கின்றோம். ஆமேன். கரங்க தலையில் சொல்லுங்க. ஆமேன். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்துட்டு, அதற்கு மேலே ஒரு ஜனம் இருக்கு, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. என்னவென்றால், அவருடைய கடவுள் ஒரே கடவுள், அந்த கடவுளுடைய பெயர் யெகோவா. ஆகையினால இயேசு இந்த பூமியில் வந்தார் என்றால் யெகோவா தான் இந்த பூமியில் வந்தார், மனு உருக்கொண்டு இந்த பூமியில் வந்தார் என்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கள் குலத்தில் தானே பிறந்தாரு, நாங்கள் எதுக்கு ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அவங்க இருந்து விடக்கூடாது என்பதற்காக முதல்ல அவர்களுடைய ரட்சிப்புக்காக தேவன் வந்தார். ஒட்டுமொத்த உலகத்திற்காக வந்த அவர் ஸ்பெஷலாக விசேஷமாக அவருடைய ரட்சிப்புக்காக வந்தார். தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது இருந்தபடினால அந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியாக மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய புறஜாதியாருக்கு அது வந்தது. அந்த புறஜாதியாரில் நாமும் ஒருவராக இருக்கின்றோம். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமே. நாம் யாரும் யூதரா? பிறப்பால் யூதனா? இல்லை, நாம் புறஜாதிகள். தேவன்
இந்த ரட்சிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால நம்மிடத்தில் என்ன செய்தார்? அந்த ரட்சிப்பை நம்மிடத்தில் பெற்றுக் கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். நாம் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ஆவிக்குரிய சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன செய்யக்கூடாது? நான் ஒருபோதும் எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது நிக்கதேமு என்ற ஒரு மனிதனை பார்த்து அவர் பேசினார். என்ன பேசினார் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னார். நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்? எதற்காக பிறக்கணும்? ஏன் பிறக்கணும் அப்படின்னு கேட்டான். யாரு கேட்டா? யூதன் கேட்டான். அவன் யூதன் மாத்திரமல்ல, அவன் பரிசேயன். அவன் பரிசேயன் மாத்திரமல்ல, வேதத்தை போதிக்கிற போதகன். அவன் போதகனுக்கே போதகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டானது. ஆகவே நீ வேதாகமத்தை, நீ மோசேயுடைய ஆகமத்தை நீ வாசிக்கவில்லையா? வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின பொழுது பாம்பினால் தீண்டப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். நீயும் என்னை நோக்கி பார்க்கணும். கல்வாரி சிலுவையில் நான் அடிக்கப்படுவேன், என்னை நோக்கி நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி நிக்கதேமுக்கு பேசினார். அப்படி பேசும் பொழுதுதான் அவர் மிக ஆழமாக ஒரு வார்த்தையை பேசினார். அது என்னவென்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் இந்த அன்பு கூறுதல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை வேதத்தில் அந்த சொல்லப்பட்ட யோவான் 3:16 வார்த்தையை வார்த்தையாக நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம் இல்லையா? ரொம்ப ஆழமாக பார்த்தோம். கடைசியாக நம்ம தேவனுடைய அன்பை பற்றி நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் இந்த விசுவாசத்தின் தலைப்பின் கீழே. அப்போ தேவ அன்பு என்று சொல்லப்படுகிற இந்த அன்பு எல்லா மனிதனாலும் உணர முடியுமா, அனுபவிக்க முடியுமா என்றால் உணர முடியும், அனுபவிக்க முடியும். தேவன் அதை கொடுக்க ரொம்ப சமீபமாக இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற நிலையில் மனுஷன் இல்லை. அவ்வளோதான், மனுஷன் இல்லை. அப்போ மனுஷன் இல்லாத சூழ்நிலையில் தேவனுடைய அன்பு, அந்த பரிபூர்ண அன்பு பொய்த்து விடுகிறதா என்றால் இல்லை. தேவனுடைய அன்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பயணித்து கொண்டு இருக்கிறது. எது வரைக்கும்? அந்த மனிதன் இந்த பூமியில் மரணத்தை சந்திக்கின்ற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? அந்த மனிதனோடு மனிதனாக ஒரே ட்ராக்கில், அதாவது ரயில் 2 தண்டவாளத்தில் என்ன செய்யுது? நடுவில் போகுது இல்லையா? அது மாதிரி தேவனுடைய அன்பு தான் என்ன செய்யுது? 2 பேருக்கு நடுவில் பயணித்து கொண்டு இருக்கிறது. ஒரு ட்ரெயினாக என்ன செய்கிறது? பயணித்து கொண்டு தேவன் பயணிக்கிறார். மன்னிக்கவும், தேவன் என்ன செய்கிறார்? பயணிக்கிறார். அப்போ 2 ட்ராக்கு, தேவன் ஒரு ட்ராக்கு, இன்னொரு ட்ராக் வந்து மனுஷன். அந்த பரிபூர்ண அன்பு மனிதனுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து என்ன செய்கிறது? பயணித்து கொண்டு இருக்கிறது பரிபூர்ண அன்பு. ஆமேன். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு அவன் கண்டுகொள்ள முடியும் என்றால் முடியாது. அப்போ எதெல்லாம் அவன் அனுபவித்து கொண்டு இருக்கிறான்? கணவன் மனைவியுடைய அன்பு என்ன நல்லா தெரியும், சகோதரனுடைய அன்பு தெரியும், பெற்றோருடைய அன்பு என்னன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையும் சகோதரன் சகோதரி, தாய் தகப்பன் அல்லது கணவன் மனைவி என்ற உறவில் அவங்க நீந்தி வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க இல்லையா? பெரியவங்களாக இருக்கின்ற இன்றைக்கு அவங்க ஒருவேளை சின்னவங்களாக இருக்கும் பொழுது தாய் தகப்பனுடைய அன்பை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதர அன்பை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெற்றோருடைய அன்பை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் பெரியவதாகி அவர்களுக்கு திருமணம் ஆன பொழுது கணவனுடைய அன்பையும் மனைவியுடைய அன்பையும் என்ன செய்கிறாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் கணவனுடைய அன்பு, சகோதரனுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு என்ன நல்லா தெரியும். ஆனால் தேவனுடைய அன்பு தெரியாது. அப்போ தேவனுடைய அன்பு தெரிய வேண்டும் என்றால், அப்போது தேவனுடைய அன்பு ஏதோ எட்டா தூரத்தில் இருக்குது என்றா இல்லை. அது தேவனுடைய அன்பு ஒவ்வொரு மனிதனுடைய நிலையில் ரொம்ப சமீபமாக இருக்கிறது, பயணித்து கொண்டு இருக்கிறது. அப்போது தேவ அன்பு, பரிபூர்ண அன்பு பாவம் பிரவேசிப்பதற்கு முன் எப்படி இருந்தது, பாவம் பிரவேசித்ததற்கு பின் எப்படி இருந்தது என்று சொல்லி ஆழமாக நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அந்த வரிசையில் ஆதாமை பார்த்தோம், அவருடைய பிள்ளைகள் பார்த்தோம், அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்படி பயணித்தது என்று பார்த்தோம். அப்போது ஆதாமுடைய முழு சந்ததி ஜலப்பிரளயத்து அழிவுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்க, தேவனுடைய அன்பு எப்படி இருந்தது என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் நோவாவு அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு எப்படி பயணித்தது என்பதும், அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்படி பயணித்தது என்பதும், அதற்கப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு எப்படி பயணித்து கொண்டு இருக்கிறது, அவன் தவறுகிற நிலையில் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கு இல்லையா? கடந்த நாட்களில் நாம் இந்த தேவனுடைய அன்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருடைய பரிபூர்ண அன்பு எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை கடந்த நாட்களில், கடந்த வாரத்தில் அவன் பார்த்தோம் இல்லையா? அப்போது கடந்த வாரத்தில் ஆபிரகாம் அவனுடைய சந்ததி பெருக அவன் நம்பலை. அவன் என்ன செய்தான் அப்படின்னா, இது எதனால்
இது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்டே கேட்டான். ஏண்டா விசுவாசு அப்படிங்கிற, நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன், எவ்வளோ தவறுகள்லாம் செய்த, இருந்தாலும் சரி நீ கேட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி பலிமுறையை கொடுத்து, அந்த பலிமுறை மூலமாக என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அந்த ஆபிரகாமோடு இடைபடுகிறார். அவன் தூங்குறான். தூங்குற நிமித்தமாக, அந்த தூங்குதலின் நிமித்தமாக என்ன உண்டாகிறது என்றால், அவனுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் எதுக்குள்ளே போகிறாங்க? அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்க. சரி, இப்போ மறுபடியும் என்ன செய்கிறான் அப்படின்னா, 15ஆம் அதிகாரத்தில் தூங்குறான். 16ஆம் அதிகாரத்தில் சாரா என்ன செய்கிறா, தன்னுடைய அடிமை பெண்ணை கொடுக்குறா. 17ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆபிரகாம் என்ற அந்த ஒரு மனுஷன் வருகிறான். அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி இந்த நாளில் இருக்கக்கூடிய போதகர்கள் பேசுகிறாங்க. நான் பேச மாட்டேன். ஏன்னா வேதாகமத்தில் ஒரு மனிதர் இருக்கின்றார், அந்த மனிதர் விசுவாசத்தின் தகப்பன் என்று நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன். நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் இல்லை என்பதை சொன்னாதான் இவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்ல அழைக்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அப்போ இவன் இல்லை இவன் தான், ஏன்னா இவன்கிட்ட இவ்வளவு குறை இருக்குது, அப்போ இவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்க முடியாது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு பாஸ்டர் அப்படின்னு உங்களால் என்ன செய்ய முடியும், பேச முடியும், சொல்ல முடியும். சரி, இன்றைக்கு அதே ஆபிரகாமுக்கு அவனுடைய வாழ்க்கையில் இந்த பரிபூர்ண அன்பு பயணிக்கிறத பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் அவன் எப்படி இருந்தான்னா, ஆகார தூக்கி சாரால் தன்னுடைய கணவனுக்கு கொடுத்த பிறகு அவள் மூலமாக ஒரு குமாரனை அவன் என்ன சொன்னால் பெற்றுக்கொண்டான். இப்போ மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் 17 சந்திக்கிறார். 16 ஆபிரகாம் தாம் சொன்ன, தேவன் சொன்ன அந்த வார்த்தையின் கீழ்ப்படிந்து, உடனே கீழ்ப்படியில, தாமதமாய் 5 வருஷம் அவனுக்கு ஆயிடுச்சு அவனுடைய கீழ்ப்படிவதற்கு அந்த காரியத்திற்கு. ஏன்னா தேராகு மரிக்கு வரைக்கும் ஆரான்லேயே அவன் இருந்துட்டான். மரித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், அவன் கடந்து வர்றான் என்று சொல்லி நான் உங்களுக்கு விளக்குனேன் இல்லையா. சரி, அப்போது அந்த ஆரான்லேருந்து 16 அவன் கிளம்பும்பொழுது ஆபிரகாம் வயது என்ன வயசு, 75. அப்போ 24 வருஷம் கடந்துருச்சு. 24 வருஷம் கடந்த பிறகு மறுபடியும் தேவன் இந்த ஆபிரகாமை நோக்கி வருகிறார் அவனை சந்திப்பதற்கு. வாசிங்க 17:1 வாசிங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். சரி, தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவெனில், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். போதும், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க, தோன்றுவார்கள். என்ன கவனி 75 99 24 வருஷம் வரைக்கும் பயணிச்சிட்டான். இந்த 24 வருஷத்தில் தங்கச்சிங்கிறது என்னென்ன தகுடத்தை வேலை செய்யணுமோ எல்லாம் செய்துட்டான். அதுக்கப்புறம் அந்த சொன்ன பிறகு எலியேசர் என் பிள்ளை அப்படிங்கிறான். டே சும்மாறா, இங்கே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எலியேசர் பூனையேசர்னுக்கிட்டு கிடக்கிற, அதெல்லாம் விட்டு தள்ளு. வீட்டுக்குள்ளே இருந்தால் 4 சுவத்துக்குள்ளே இருந்தால் எதாவது நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன், வெளில வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாரு அது என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறேன்னு சொல்கிறத காட்டிலும் நான் பேசுகிறேன். யாரும் பேசுனாங்களோ என்னன்னு தெரியாது, நான் பேசுகிறேன். ஆபிரகாமு எண்ண முடியாமல் இருப்பதற்காக இந்த வானத்தில் அவ்வளோ நட்சத்திரங்களை ஆபிரகாம் எண்ணக்கூடாது என்பதற்காகவே எண்ண முடியாத அந்த நட்சத்திர அளவை தேவன் படைத்தார் என்று நான் பேசுகிறேன். ஒன்றால் என்ன நிலாவை என்ன அவ்வளவா இருக்கும் அப்படின்னா, அதோ ஒன்று இருக்க, ஒன்று தானா ஈசாக்கு, ஒன்று தான், ஆமாம் அப்படின்னு போகக்கூடாது. அவன் ஆபிரகாம் என்னன்னு அவரை எண்ண வச்சு, அவன் எண்ண முடியாத, ஐயோ இவ்வளவா என்ன, எங்கே பார்த்தாலும் ஒரே நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு அவன் மலைச்சு போகணுங்கிறதுக்காகவே ஆபிரகாமுக்கு முன்பாக
வானத்தையும் பூமியும் படைக்கும் போது, நட்சத்திரங்களை படைக்கும் போது ஆபிரகாம் மனசில் வச்சு தான் படைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்ல, பேசுகிறேன். அவன் என்ன முடியாததா இருக்கணும். ஆபிரகாம் நான் என்ன சொல்ல போகிறேன், ஆகையினால அவன் என்ன முடியாததா இருக்கிற அளவுக்கு நான் படைக்கணும்னு நினச்சி அன்னைக்கே படைச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஒன்றை பார்த்துட்டு இந்த வானத்தில் இருக்கிற இந்த நிலா அவனமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும். அவன் ஒன்னே ஒன்று தானா, முடிஞ்சிடும். அப்போது நிலாவை பார்த்து இல்லை, நட்சத்திரத்தை என்ன சொல்லிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கடலை போய் பார்த்து மணலில் என்றாக்க மணல் அப்படின்ட்டார். அவனமாக அவன் சந்ததி இருக்குன்ட்டார். அப்போது கடலில் மணலை தேவன் வச்சது, சகதியாக வைக்காம மணலை வச்சது ஆபிரகாம் என்ன முடியாமல் போகணுங்கிறதுக்காக தான் கடலில் மணலை வச்சிருப்பார் என்று சொல்லி நானும் பேசுகிறேன், மறுபடியும் பேசுகிறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்காக அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய விதிகளை கூட தேவனால் மாற்ற முடியும், மாற்றுகிறார். ஒரு மனுஷனுக்காக கூட செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் ஒரு மனிதனுக்காக அல்லது ஒரு கூட்ட ஜனத்திற்காக தேவனால் மாற்ற முடியும். தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமுக்கு 99 வயது. தரிசனம் ஆயிட்டு டைரக்டா உன் பேரு ஆபிராம் என்று எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் என்று எண்ணப்படும் சொல்லி டைரக்டா வரல. 99 வயது. அந்த வயதுல உனக்கு உடம்பு செத்து போச்சு, அவளுக்கு கர்ப்பம் செத்து போச்சு. செத்து போன உங்களுடைய கர்ப்பகத்தையும் உன்னுடைய சரீரத்தையும் என்னால் தான் உயிர்ப்பிக்க முடியும், நான் உயிர்ப்பிக்கிற கடவுள் என்பதை முதல்ல ஆபிரகாமுக்கு தெரிவிப்பதற்காக நான் சர்வ வல்லமை தேவன் என்று சொல்லிட்டாரு. அப்போ அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்குள்ளேயே அவனுடைய சரீரத்தில் பலன் இருக்கு. அல்லேலூயா. ஏன் இதை தேவன் அதை சொல்ல வேண்டும் ஆபிரகாமுக்கு என்றால், இவனுடைய சரீரம் செத்துருச்சு, எண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை முன்னாடி வந்துட்டு இருக்கு இல்லையா. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, 2 பேரும் செத்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ செத்த நிலையில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை, ஒரு கணவனை மனைவியை இந்த மருத்துவ உலகம் அல்லது இந்த மருத்துவர்கள் அல்லது எந்த விதமான மாயாஜாலங்களோ என்ன செய்ய உயிர்ப்பிக்க முடியுமா என்றால் முடியாது. அப்போ மரித்த எவனை உயிர்ப்பிக்க ஒரு மனிதனால் முடியுமா என்றால் முடியாது, தேவனால் மாத்திரமே முடியும். ஆகவே நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று முதல்ல அவனுக்கு என்ன செய்கிறார், தன்னை பற்றி வெளிப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்திட்டு அவர் சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி. எப்போ ஏற்படுத்தினாரு? ஆதியாகமம் 15:12 உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார் இல்லையா. ஆபிரகாமுக்கு ஏற்படுத்திட்டார். அந்த உடன்படிக்கையை மறுபடியும் நினைவு கூறுகிறார். எதை நினைவு கூறுகிறான்டா, நான் உனக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீ வேற கேட்ட உன் ஜனம் உன் ஜாதி இந்த இடத்துல பெருகி பழுகி பெருகுவாங்க அப்படின்னா நான் எதனால் அறிவேன்னு கேட்டேன் இல்லையா. அறிவேன் என்பதற்காக ஏதோ கையில் எழுதி கொடுக்குற அந்த ஒரு உயில் மாதிரி நீ கேட்ட. நான் இரத்த உடன்படிக்கை முதல்ல லிட்ரலாகவே உனக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக இந்த இரத்த உடன்படிக்கை என்ன செய்கிறேன், நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அதை நினைவு கூறிட்டு இப்போ ஆபிரகாம் தலை குனிஞ்சு தேவனை வணங்குறார். யாரு வணங்குறான்? ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, விழுந்து வணங்குறார். விழுந்த உடனே ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, அப்பா தம்பி நீ ஆபிராம்னா வேண்டாம். ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பன் என்று பொருள். ஆகவே எக்ஸால்டட் ஃபாதர் வேண்டாம், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன் என்று இருக்கக்கூடிய ஆபிரகாம் என்று நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாம் என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு சொல்லும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே, ஃபாதர் ஆஃப் மெனி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை. ஓ ஃபாதர் ஆஃப் மெனி கம் ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாம் கம் ஹியர் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மெனி கம் ஹியர் அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னை கூப்பிடுறதெல்லாம் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட அல்லது உயர்வான ஒரு தகப்பன் என்று கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதல் நீ உயர்த்தப்பட்டு தான் இருப்ப, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உயர்த்தப்பட்டால் மாத்திரம் போதாது, உனக்கு பிள்ளை வேணும். அப்படி என்றால் ஃபாதர் ஆஃப் மெனி என்று உன்னை கூப்பிடணும். ஆகவே
ஆபிராம் என்று இல்லாமல் ஆபிரகாம் என்று இருக்கப்பட தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஆபிரகாம் என்று சொல்லி பெயர் வச்சுட்டான். இப்போ எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? ஃபாதர் ஆஃப் மெனி, ஃபாதர் ஆஃப் மெனி என்று அர்த்தம் கொள்ளுகிற அளவிற்கு ஃபாதர் ஆஃப் மெனிய ஆபிரகாம் என்று ஒரே எழுத்தில் கூப்பிட்டாங்க. சரி, இப்போ மறுபடியும் இவளுக்கிட்ட வர்றா. ஃபாதர் ஆஃப் மெனினா மற்ற பெண்கள்கிட்ட ஃபாதர் ஆஃப் மெனியா? இல்லை, சொந்த மனைவி. அப்படின்னா பாட்டி இங்கே வா அப்படின்னானு வர்றா சாரா பாட்டி. சாராயை பார்த்து சொல்கிறாரு, நீ சாரா என்று அழைக்கப்படாமல் ஷாரால் என்று அழைக்கப்பட. சாரால் என்றால் மதர் ஆஃப் மெனி நேஷன் என்று அர்த்தம். நீ திரளான ஜாதிகளுக்கு தாய் என்று அர்த்தம். ரெண்டு பேருமே ஒருத்தர் எப்படி கூப்பிட்டுங்க? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே என்றும் திரளான ஜாதிகளுக்கு தாயே அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் முதல் கூப்பிடுங்கன்னு சொல்லி முதல்ல தேவன் கூப்பிட்டுட்டார். இப்போ தேவன் யாரை கூப்பிடுகிறாரோ அதுவாகவே மாறுகிறார். ஆமே அல்ல. தேவன் எந்த மனிதனை எந்த பெயரிட்டு அழைக்கின்றாரோ அந்த பெயருக்குரிய அர்த்தமாகவே அந்த ஜனத்தை அல்லது அந்த ஒரு மனிதன் அந்த நிலையிலேயே மாறிவிடுகிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ என்ன செய்யறாரு? சாராயை பார்த்து அப்படி பேசுறார். பேசின உடனே விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆபிரகாம் என்ன செய்யறான்? அவர் மிகப்பெரிய ஒரு செயலை செய்கின்றான். அது என்னவென்றால், நம்மளா இருந்தா நானா இருந்தா பலார்னு ஒரு அறை அரைச்சிருவேன். ஆனால் தேவன் தான் அறையில பரிபூர்ண அன்பு இருக்கிறதுனால அந்த அன்புனால ஆபிரகாம் என்ன செய்தார்? அவனை சரி இவ்வளவுதான் இவன் அப்படின்ற மாதிரி போயிடுறார். பாருங்க, வாசிங்க 17 வாசிங்க. எப்பொழுது 16 வாசிச்சிருங்க. ஆசீர்வதித்து யாரு? அவளாலே, உன்னுடைய மனைவியினாலே உனக்கு ஆபிரகாமிய உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து யோசித்தான் அல்லது தியானம் பண்ணினான். அப்படியா? நகைத்து போதும், குசும்பு பாருங்க இவனுக்கு. வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமை உள்ள தேவன் படைத்த தேவன் இவனை ஒரு மனுஷன் கருதி இவனுக்கு முன்பாக இருந்து பேரை மாற்றி, இவன் பேரை மாற்றி, பொண்டாட்டி பேரை மாற்றி, நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி, அந்த சர்வ வல்லமை மாத்திரமல்ல, நான் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், திரளாக இருப்பேன் எல்லாம் சொல்லிட்டு, இன்னி இருக்கிற நிலை சரியில்லை, ஆகவே உன் பேரை மாற்றினாதான் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேரை மாற்றி எல்லாம் சொல்லி வந்த பிறகு மறுபடியும் சொல்கிறாரு, திரளான ஜாதிகளுக்கு இவள் தாயாவாள், நீ தகப்பனாவாய் என்று சொன்ன உடனே, ஆண்டவரே நீ சொல்லும்படி எனக்கு அப்படி ஆக கடவுது என்று சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனை தொழுது கொள்ளாமல் நமஸ்கரியாமல் சோத்தரியாமல் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. தேவனையே என்ன உருட்டுறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்? முகம் குப்புற என்ன செய்யறான்? விழுந்து சிரிச்சிருக்கான். சாதாரணமாக இல்லைங்க, முகம் குப்புற விழுந்து சிரிச்சிருக்கான். விழுந்து சிரிக்கிறாங்கங்கிறாங்கல்ல. அதாவது ஒரு சிரிப்பினுடைய உச்சம் போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க? சிரிப்பினுடைய உச்சம் போயிடுச்சு அப்படின்னா முகம் குப்புற விழுவாங்க. இந்த சிரிப்பை பற்றி வரலாற்று அறிஞர்லாம் பேசுகிறாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வார்த்தையை நம்பாது இருப்பானானால், அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கிரியையை அவன் நிதானியாது இருப்பானானால், அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பேசுகின்ற அந்த தன்மையானது இயற்கைக்கு மேலே, அல்லது அவர் பேசுகிற அந்த காரியம் சாத்தியமில்லாததாக இவனுக்கு தோன்றுமானால், அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுக்கு என்ன உண்டாகும்? சிரிப்பு உண்டாகும். என்ன உண்டாகும்? சிரிப்பு உண்டாகும். உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறார், ஐயா இது காலையில் வந்தேன், உங்களுக்காக பால் கொண்டு வந்தேன், அந்த நேரத்தில் ஒரு புலி தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு இருந்துச்சு, சரி புளிப்பால் கொண்டு வரலாமே, அந்த மாட்டுப்பாலை ஊற்றிட்டு புளிட்டேருந்து பால் கறந்துட்டு இப்போ உங்களுக்கு கொண்டு வரேன், இது புளிப்பால் தாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? ஓ அப்படியா, புளிப்பாலே கொண்டு வந்தேன், வெரி குட் சார் அப்படி சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? முதல்ல புளிப்பால் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். உண்மையிலே கொண்டு வந்திருந்தாலும் அந்த புலி சாகிற தருவாயில் இருக்குது, எப்படியோ 2 காலையும் கட்டிட்டு
டக்க 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 டக்குன்னு பாலை கறந்துட்டு அவன் கொண்டு வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோமே, உண்மையிலே கொடுக்குறான்னு வச்சுக்கோமே. ஒரு புலி அப்படி கிடக்கு, சாகரத்தில் இழுத்துக்கிட்டு கிடக்கு, ஏதோ அடிபட்டுருச்சு, எங்கேயோ விழுந்து மேலேருந்து விழுந்துது அடிபட்டுச்சுன்னு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்படி கொண்டாடுறான், பெண் புலியை பார்த்துட்டான், குட்டி கொடுக்குறத அந்த பெண் புலி தான் அப்படின்ட்டு அப்படி உண்மையிலே கொண்டாடுறான்னு வச்சுக்கோமே. கொண்டு வந்து அந்த பாலை ஒருத்தன்ட்ட கொடுக்குறான் அப்படின்னா நம்புவார்களா? முதல்ல என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. யார்கிட்டடா கதை கொடுற, புலிகிட்ட இவர் போடுறாராம், கறந்து கொண்டு நீ கறந்து கொண்டு அந்த அப்படின்னு சொல்லி அவனை மாத்திரம் இல்லை, இவன் சொன்னதை இன்னொருத்தவங்களுக்கு கேளுங்க, ஏ இங்கே வா, ஏ இங்கே வா என்று சொல்லி இவனோ சொல்கிறான் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வச்சு, புலிப்பால் இந்த மாதிரி விஷயம் சம்பவம் ஆகினால மாட்டுப்பாலை ஊற்றிட்டு ஐயாக்காக ஒரு புலி இருந்துச்சு, அதை கறந்து கொண்டாடுறான்னு அந்த சம்பவத்தை சொன்னேன்னு வச்சுங்க. யார் பாலை பெற்றுக்கொள்கிறாங்களோ அந்த பெற்றுக்கொள்கிற எந்த நபர்களை அழைத்தார்களோ அந்த நபர்களும் சேர்ந்து இவனோட சேர்ந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா ஒரு நடந்துராத பெற முடியாத ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காரியத்துக்காக அவங்க நாலாவதாக இப்படி சிரிப்பாங்க. இன்னொன்று எதுக்கு சிரிப்பாங்க அப்படின்னா, அவனுடைய நிலைப்பாடு அதை பெற முடியாத இருக்கின்றான் என்றால் என்னால் என்ன செய்ய முடியாது, இதை அடைய முடியாது அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இப்போது அடுத்த வருஷம் 2024 ஏதோ உலகக்கோப்பை கிரிக்கெட் T20 வருது அப்படின்றாங்க. அதில் நீங்கள் தாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன். யார்? 98 வயது ஒரு 99 வயது உள்ள ஒரு மனுஷனை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார், வர 2024 T20 நீங்கள் தான் இந்தியன் கேப்டன், நீங்கள் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நீங்கள் தான் போக போகிறீங்க, விளையாட போகிறீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு செய்கிறேங்க, அந்த காரியத்தை நான் செய்கிறேன், நீங்கள் தான் ஃபஸ்ட் பேட்டிங், இந்தியன் கேப்டன் நீங்கள் தான் அப்படின்னா கேட்குறவன் என்ன செய்வான்? இவன் அதை நம்பாதனால, அந்த வார்த்தையை நம்பாதனால விழுந்து சிரிப்பான். எப்படி சிரிப்பான்? விழுந்து சிரிப்பான். இப்போ சிரிக்கிற இதில் இத்தனை காரியம் இருக்குது. தேவனை அந்த அளவுக்கு என்ன, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய செயல்பாடுகள் மேலே, அவருடைய கிரியையின் மேலே, அந்த சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் மேலே இவனுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று பார்த்து, எந்த மனுஷனுக்கு விசுவாசம் இல்லையோ என்ன செய்வார்? விழுந்து சிரிப்பாங்க. அப்போ பேசப்பட்ட அந்த வார்த்தை எந்த மனிதன் பெறுகின்றானோ அந்த 4 நிலைகளில் முதல்ல அவன் என்ன செய்வான்னா பேசுகிறத நம்ப மாட்டான். 2வது இந்த பேசுகிற அந்த வார்த்தையானது இவ்வளோ நாள் ஆச்சு, இனிமே என்னையா அப்படிங்கிற ஒரு தோணும். 3வது இது நடந்துடவே முடியாது, இது எப்படி சாத்தியமாகும் என்றது. 4வது எது எப்படியா இருந்தாலும் என்னால் முடியாது, என்னால் எப்படி இதெல்லாம் அடைய முடியும் என்ற நிலையில் வந்ததுனால தான் 4வது நிலையில் என்ன செய்கிறான்? சிரிக்கிறான். சரி, இது வார்த்தையை பெற்றவருடைய நிலை. வார்த்தை கொடுத்தவருடைய நிலை என்று இன்னொன்று இருக்குது. அப்போது கொடுத்தவர் யார்? ஏதோ காலையில் அதிகாலையில் ஒரு பெரிய துணியை போட்டுட்டு, கோணி பையை போட்டுட்டு, வெள்ளை கலரில் உள்ள கோணி பையை போட்டுட்டு கீழே அப்படியே பார்த்துக்கிட்டு எங்கே பிளாஸ்டிக் இருக்குது, எங்கே பேப்பர் இருக்குது, பிளாஸ்டிக் தனியாக பேப்பர் தனியாக எடுத்து அப்படியே பொறுக்கிக்கிட்டு வர நபரா? இல்லை. அவர் தேவன் பேசின அந்த வார்த்தையை பேசின ஒருவர் இருக்கின்றார். அந்த இருக்கின்ற அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்றால் இந்த பூமியை படைத்த கடவுள் தேவன் அவர் பேசினார். அப்போ தேவன் பேசின அந்த வார்த்தையானது சாதாரண மனிதன் பேசுகிற வார்த்தை போல் அல்லாது அந்த வார்த்தைகள் அப்படியே செய்ய வல்லது. யோசிச்சு பாருங்க, மனுஷன் தண்ணி வேணும், ஒரு டம்ளரில் எனக்கு தண்ணி வேணும், டம்ளர் தண்ணி எடுத்துக்கொண்டு அப்படியே வா என்று டம்ளருக்கு நான் கட்டளை இடுகிறேன், வா டம்ளர் அப்படின்னா அப்படியே காற்றுல அப்படியே டம்ளரில் தண்ணி, டம்ளரே போய் தண்ணியை நிரப்பிக்கிட்டு அப்படியே யார் பேசுனாங்களோ வந்து அவங்க கையில் முன்னாடி நிற்கிதா? ஏன்? மனிதனுடைய பேச்சு அப்படி. இந்த பேச்சு பற்றி ஆழமாக பேச வேண்டியது இருக்குது. விசுவாசத்தில் குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். விசுவாசம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்கிறது, தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லப்படுகிற நிலையில் இதை பற்றி என்ன செய்ய போகிறோம்? ஆழமாக பேச போகிறோம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. மனிதனை அப்படி தான் சிருஷ்டித்திருக்கிறார். தான் பேசி அந்த வார்த்தையானது மனிதனுக்குள்ள அவர் எப்படி பேசி இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள்லாம் அல்லது உலகம் என்று சொல்வதை காட்டிலும் பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அவர் பேசுகிற வார்த்தையின்படி எப்படி செயல்படுகிறதோ அப்படி செயல்படும்படி தான் தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் இப்படி போச்சு, செயல்படாமல் போச்சு என்பதை அப்போ நாம் என்ன செய்வோம்? தியானிப்போம். ஒரு கிளான்ஸ் மாத்திரம் உங்களுக்கு சொன்னேன். சரி, அப்போ தேவன் பேசின வார்த்தைகள்
ஒரு சாதாரண மனிதன் பேசின வார்த்தைகள் போலவா? இல்லை. பேசினது யார்? ஒரு நபர். அந்த நபர் என்று சொல்லப்படுகிற அந்த நபர் யார் என்றால் தேவன். அந்த தேவன் பேசின வார்த்தைகள் மனிதன் பேசின வார்த்தைகள் அல்லது தேவன் பேசின வார்த்தைகள். தேவன் எப்படி பேசுகிறார் என்றால், அவர் நினைவில் எந்த காரியத்தை நினைத்து அவர் பேசுகிறாரோ நினைவிலேயே அதனுடைய பேசி வருவதற்கு முன்பாக தன்னுடைய வாயில பேசுகிற அந்த வார்த்தையானது கட்டளைகளாகவே வரும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கட்டளை பிறப்பிப்பது போலவே தேவனுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்குள்ள வல்லமையோடு என்ன செய்யும்? அந்த வார்த்தைகள் பயணிக்கும். அந்த பயணிக்கிற அந்த வார்த்தைகள், பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அது செய்து முடித்து தான் அது திரும்பும். என்ன செய்யும்? செய்து முடித்து. அதை ஆங்கிலத்தில் ரொம்ப எஃபிகேஷியஸ் என்ற ஒரு வார்த்தை பேசுவாங்க. அதாவது தியாலஜியன் இந்த வார்த்தையை அடிக்கடி என்ன செய்வாங்க? அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு வார்த்தை பேசின உடனே அந்த வார்த்தை பேசப்பட்டு சப்தம் வாயிலிருந்து வெளிவந்த பிறகு அந்த வாயிலிருந்து வெளிப்படப்பட்ட அந்த வார்த்தையானது என்ன வார்த்தையை பேசினாரோ அந்த வார்த்தையை செய்தி முடிப்பதற்கான பலன் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. அதுதான் எஃபிகேஷியஸ் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? தியாலஜிலாம் பேசுகிறாங்க. சரி, அப்போ பேசப்பட்ட நபர் யாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், நீ திரளான ஜாதிகளுக்கு என்ன தாய் என்று தேவன் பேசியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைகள் பேசின உடனே அவனுக்குள்ள அந்த வார்த்தையை பெறப்பட வேண்டும், பெறப்பட்டு இருக்க வேண்டும். யார் பேசுறது? தேவன். வார்த்தை யாருது? தேவனுடையது. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது? அவர் பேசின அந்த வார்த்தைகள் முடித்து திரும்பி வரக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையை பெற்றிருக்கு அந்த வல்லமை. அடுத்தது நாலாவதாக இந்த எஃபிகேஷியஸ் அல்லது இந்த எஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை செய்து முடித்து விட்டு தான் திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கு. செய்து முடித்து விட்டு திரும்பும் என்பதை காட்டிலும் செய்து முடித்து விட்டு தான் திரும்பும். அது முடிக்காமல் ஒருபோதும் திரும்பியதில்லை. முடித்து விட்டு தான் திரும்பும். அது 100% முடிச்சு. அப்படிப்பட்ட வார்த்தையை என்ன செய்யிருக்கார்? தேவன் பேசி. அப்போ பேசப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை. பெறப்பட்டவன் சிரிச்சிட்டான். 4 நிலையில இருந்து அந்த பெறப்பட்டவன் அந்த வார்த்தையை பற்றி பேசி நினைச்சு சிரிச்சிட்டான். 5வதாக பேசினவர் தேவன். அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு. 4வதாக பேசின வார்த்தைகள் அந்த வல்லமைகள் அது முடித்து விட்டு தான் திரும்பும் என்பது நிதர்சனமான உண்மை. 5வதாக தேவனை இந்த மனுஷன் அவமானப்படுத்த. யாரு? ஆபிரகாம் தேவனை அவமானப்படுத்தத்தக்கதாக ஒரு சம்பவம் தான் சிரிக்க. ஒரு நல்ல ஒரு பணக்காரர் இருக்கிறாரு. ஒரு ஏழை வெள்ளத்தில் ரொம்ப அடிபட்டு கூரையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. மனைவி பிள்ளைகள், மனைவி 2 பிள்ளையோடு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பணக்காரர் வர்றாரு. நல்லா தெரியும் அந்த பணக்காரர் இவருன்னு தெரியும். இவனையும் ரொம்ப ஏழையாக இருக்கிறான். நம்ம செய்யணும்னு நினச்சோம், அடிச்சுட்டு போயிடுச்சு. சரிப்பா, எனக்கு ஒரு இடத்துல ஒரு மேடான இடம் இருக்குது. அந்த இடம் ஒரு கால் கிரவுண்டில் உனக்கு ஒரு வீடு உனக்கு நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறேன். அப்படின்னு என்ன சொன்னீங்க அப்படின்னா, கால் கிரவுண்டு எனக்கு ஒரு இது இருக்குது, உனக்கு எழுதி கொடுத்துட்டு உன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு வீடை கட்டி கொடுத்து அதையும் நான் உன் பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருன்னு வைப்போமே. அந்த கூப்பிட்டு போகிற அந்த காரில் அந்த மனைவி பிள்ளைகளோடு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க. என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லி 2 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படின்னா அந்த கூட்டிகிட்டு போகிறவருடைய மனநிலைமை, நம்மளை நம்பாமல் தானே இந்த மாதிரி சிரிக்கிறாங்க, ஏளனமாக சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பணக்காரருக்கு என்ன உண்டாகும்? ஒரு தர்ம சங்கடமான ஒரு அவமானம் உண்டாகும் இல்லையா? தேவன் என்ன செய்தான்? தாங்கள் செய்கையினால் சிரிப்புனால என்ன பண்ணிட்டா? அவமானப்படுத்திட்டான். என்ன செய்துட்டா? அவமானப்படுத்தி. அப்போ பரிபூர்ண அன்பு பாருங்க. என்ன காரியம் நீ செய்துட்ட? நான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏற்கனவே சொல்லிட்டார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு உன் தகப்பன் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அங்கே
அவன் இருக்கிற இடத்துல 16 இருக்கும் பொழுதே தேவனுக்கு பேசி ஒவ்வொரு சமயத்திலும் ஆபிரகாமோடு தொடர்பு கொள்ளும் போது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை தேவன் சொல்லிட்டு 99வது வயதிலும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று. உத்தமனாயிருனா உத்தமனாய் இல்லை, எதுல இல்லை? விசுவாசத்தில் இல்லை. அவன் எதுல வேணாலும் இருக்கட்டும், அவன் உத்தமன் என்றால் முதல்ல விசுவாசத்தில் இருக்கணும். அதனால தான் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையை மதிக்கணும், தேவனை மதிக்கணும், தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு மதிக்க வேண்டும். அந்த வார்த்தையில் பேசப்பட்ட வார்த்தைகள் எனக்காக பேசப்பட்டது, எனக்காக அந்த பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் எனக்குள்ள அது செயல்பட்டு முடித்து விட்டு தான் வரும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நான் இருக்கின்றேன், அவரும் என்னை அந்த நிலையில தான் வைத்திருக்கிறார் என்று நம்புகிற அந்த நம்பிக்கை தான் உத்தமம். உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் வாரி வழங்குறது, சபையில் நிறையா உதவி செய்கிறது, ஊழியங்களுக்கு நல்லா உதவி செய்கிறது, ஊழியத்தில் நிறையா உதவி செய்கிறது, இன்னும் நிறைய இடத்துல நல்லா உதவி செய்கிறது, சபையில் உதவி செய்ய, ஊழியங்களுக்கு உதவி செய்கிறது, எல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தின் மிகுதியினால் உதவி செய்கிறது. ஆனால் அவனுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அவன் உத்தமன் இல்லைங்க. வேதத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் அவன் வீட்டையும் அவன் இனத்தையும் அவன் தகப்பன் வீட்டையும் வரும்பொழுது சாதாரண நிலையில் இருந்தான். அவன் எப்படி இருந்தால் ஐஸ்வர்யவானா மாற்றினாரா? மாற்றினார். அவனால் வாங்க முடியாது என்ற நிலை இல்லாது அவ்வளவு ஹைலி ரிச் மேனாக இருந்தான். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போனேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போயிடுறேன் என்று சொல்லி ஒரு மெக்னானிமஸ் என்று சொல்வதை காட்டிலும் அவனுடைய தயாள குணத்தினால லோத்தை விட்டு கொடுத்தான். லோத்துக்கு விட்டு கொடுத்தான். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்துலேயும் அந்த வண்ணமாக இருக்கும். ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் 99 வயது ஆயிடுச்சு என்றாலும் உடைய வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அப்படியே நான் உட்கொள்கிறேன். அந்த வார்த்தை எனக்குள்ளே பலிப்பதாக. நான் மரண தருவாயில் இருந்தாலும் எனக்கு பிள்ளையை தருவீர் என்று நான் ஆணித்தரமாக நான் விசுவாசிக்கிறேன். நானும் என் மனைவியும், எங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள், வீட்டில் இருக்கிற அடிமைகள் முதற்கொண்டு உங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவே என்று சொல்லி முகங்குறுப்ப விழுந்திருக்க வேண்டும். நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொல்லப்படுகிற வார்த்தை, இதுக்கு முன்பாக எவ்வளவுதான் வெளுத்து வந்தாலும் எதான் இது வந்தாலும் தேவனை நம்புகிற நம்பிக்கையில் அவன் குறைவுள்ளவனாய் இருக்கின்றபடியினாலதான் எனக்கு முன்பாக உத்தமனாயிருன்னு சொன்னார். 1008 செல்வங்கள் இருக்கட்டும், 1008 செல்வங்களை ஊழியத்திற்கு, ஜனங்களுக்கு, சபைக்கு அல்லது நற்காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு அதை செலவிட்டு தேவனிடத்தில் அவன் விசுவாசமாய் இல்லாவிட்டால் அவன் உத்தமன் அல்ல. ஆபிரகாம் பெற்றிருந்தான், எல்லா செல்வத்தையும் சம்பத்தையும் பெற்றிருந்தான். ஆனால் தேவனை குழந்தை பாக்கியம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் அவன் விசுவாசம் இல்லை. ஆகினால்தான் சிரிச்சுட்டான். எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியலங்க. எப்படி அவனுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் விழுந்து சிரிச்சிருக்காங்க. என்ன மனுஷனோ தெரில. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவன் வீட்டை விட்டு வரும் பொழுது நல்ல நிலையில தான் வந்தான், சாதாரண நிலை தான், பிச்சைக்காரனாக வரல. ஆனால் அவன் 99 வயது வரும் பொழுது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ராஜாக்களை ஜெயம் பெற்றான். 318 பேரை வச்சு 5 ராஜாவை என்ன செய்தான்? வெற்றி கொண்டான். எதன் மூலமாக? தேவன் பேசின வார்த்தை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையில தாத்தா 318 பேர் வீட்டில் வேலை செய்கிற 318 பேரை வைத்து 5 ராஜாக்களை மேற்கொண்டாங்க. தேவன் பேசின வார்த்தை. எகிப்தில் போனவொடனே தேவன் அதை பாதுகாத்தார். எகிப்தின் ராஜா இவனுக்கு நிறைய பொருளும் பொண்ணும் நகையும் அடிமைகளும் கோவேறு கழுதைகளும் இவனுக்கு மனைவியே சகோதரின்னு சொல்லி வைத்த நிமித்தமாக நிறைய சம்பத்து வந்துச்சு அவனுக்கு. அவன் எங்கே போனாலும் துறவு வெட்டினான், தண்ணி வந்துச்சு. அப்போ தேவன் பேசுகிற அந்த வார்த்தை அவனுக்குள்ள பேலன்ஸ் செய்வது, தேவன் பேசுகிற வார்த்தை அவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறதுல அவனுக்கு சரீர பலன் மாத்திரமல்ல, ராஜாக்களை வீழ்த்தக்கூடிய வல்லமை அவனுக்குள்ள, அந்த சரீரத்துக்குள்ள அவனுக்குள்ள வந்துச்சு. இவன் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் பிள்ளைன்னு வரும் பொழுது அதனால தான் உத்தமனாக இருந்தார். நீ எல்லாத்தையும் பார்த்த, அனுபவிச்ச,
318 பேரை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்குள்ள உனக்குள்ள சரீர பலன் 5 ராஜாக்களை மேற்கொண்ட, அதெல்லாம் உனக்கு தெரியும். ஆசீர்வதிப்பேன் என்ற ஆசீர்வாதத்துக்குள்ள சரீரத்துல பலன் 5 ராஜாக்களை வெல்லக்கூடிய அளவிற்கு வல்லமை வந்துச்சு உனக்கு. ஆனா பிள்ளைன்னு வரும்போது அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல வார்த்தைக்குள்ள பிள்ளையை உற்பத்தி பண்ணுகிற, பிள்ளையை பிறப்பிக்கின்ற அந்த வல்லமை இல்லை என்று ஏன் நீ விசுவாசிக்கவில்லை? இருக்கின்றது என்று ஏன் விசுவாசிக்கவில்லை? அப்படி விசுவாசிக்காத அந்த தன்மை உத்தமனாய் இருப்பதற்கான தகுதி இல்லாதிருக்கிற தன்மை. கர்த்தர் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார், அதை மாற்றினார், இதை மாற்றினார், நான் இப்படி உயர்ந்தேன், அப்படி வந்தேன் என்று சொல்லி உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குமானால் இந்த வியாதியை தேவனால் குணப்படுத்த முடியும் என்று நம்பாமல் இருப்பீர்கள் என்றால் தேவனால் பெறப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் எப்படி வீணுன்னு சொல்வதை காட்டிலும் உங்க விசுவாசம் குறைவு என்று சொல்லுவேன். உங்களுடைய விசுவாசம் குறைவு என்று சொல்லுவேன். அப்போ என்னுடைய சரீரத்தில் பலவீனனா அல்லது ஒரு சோர்வா இருக்கும் என்றால் தேவன் என்னை ஆசீர்வதித்த சகல சம்பத்தினால் ஆசீர்வதித்த என் தேவன் சரீர ஆரோக்கியத்திலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்குள்ள பலன் செய்கிறது. நானும் சரீரத்தில் பலவானாய் மாத்திரமே இருப்பேன் என்று நீங்கள் விசுவாசியாது இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஞானம் இல்லை, இதுவரைக்கும் ஞானமே இல்லாமல் இருந்தேன், எப்படி படிக்கணும்னு தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நல்லா படிக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். ஞானத்தின் நிமித்தமாக நான் உயர்ந்த படிப்பு படிச்சுட்டேன். ஆனால் வேலை தருவார் என்கிற நிலையில உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா, நீங்க பெறப்பட்ட அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாது இருக்குமானால், எங்களுக்கெல்லாம் எங்கெங்க வேலை கிடைக்குது, 1008 பேர் 1,00,000 பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் வேலை எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு ஒருவேளை மனதில் ஒரு சிந்தித்து அப்படி நீங்க இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வருது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று வார்த்தை வருது. என் குடும்பம் நல்லா வந்துச்சு, உடஞ்சு போச்சு, பிரிஞ்சு போயிடுச்சு, நான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எல்லா குடும்பம் உடஞ்சு தான் போச்சு, நானும் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், சிங்கிளாக தான் இருப்பேன், ஒரு பையனையோ ஒரு மகனையோ மகளையோ வச்சுட்டு நான் தனியாக தான் இருப்பேன், பிரிஞ்சு போன கணவர் பிரிஞ்சு போனதாகவே போயிட்டாரு, வரவே மாட்டார் என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்களானால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பிள்ளையினால் பிள்ளை வளர்ந்து ஆசீர்வாதத்தினால இருந்து நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் தேவன் எந்த சூழ்நிலையிலும் என் கணவரை கொண்டு சேர்ப்பார், நாங்கள் குடும்பமாக தேவனை ஆராதிப்போம் என்று நீங்கள் நம்பாமல் இருந்தீங்களால் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி. தேவன் குடும்பத்தை கட்டுகிறவர். எந்த சூழ்நிலையிலும் தேவன் பொருளாதாரத்திலையும் சரீர ஆரோக்கியத்திலையும் அல்லது வேலையிலையும் அல்லது உயர்விலையும் எதிலையும் தேவன் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பாக, தேவனை அறியாததுக்கு முன்பாக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி மேலே வரணும்னு சொல்லி ஒரு படி ஏறினா 4 படி வழுக்குது, ஒரு சாணி ஏறினா 1 முழம் 4 முழம் வழுக்குது என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தரை உங்களை உயர்த்தினால், ஒருவேளை உங்களை பெரிய பதவிக்கு கொண்டு போய் என்னாலலாம் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது தேவன் உங்களை ரட்சித்து படிப்படியாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு, அந்த நிலையெல்லாம் என்னால் எட்ட முடியாதுங்க என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள். அந்த நிலைக்கு தான் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரார். 4 படி 3 படியில் கொண்டு வந்துட்டார், இன்னும் ஒரு 8 படி தாண்டணும். 8 படியா? ஒரே இரவில் ஒரே படியிலிருந்து 8வது படி கூட கொண்டு வர முடியும். விளக்கணுமா? அதை எப்படின்னு விளக்கணுமா? யோசேப்பு எங்கே இருந்தா? சிறைச்சாலையில் இருந்தாங்க. எகிப்து நாட்டினுடைய பிரஜை என்ற கூட இல்லை, அடிமையின் கீழே, அடிமை என்ற ஸ்தானத்தில் இருந்து விற்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அடிமையை காட்டிலும் கீழே அடிமை ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில ஒரு மனிதன் விசுவாசிப்பானால் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்கின்றான் என்று அர்த்தம். எல்லா சூழ்நிலையும் உயர்த்தினார்.
இதிலலாம் என்னங்க அவரால் எப்படிங்க முடியும், நான் எப்படிங்க வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நினச்சிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். இதெல்லாம் என்னால் முடியாது. உங்களை ரட்சித்த தேவன், இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்த தேவன், நீங்க நினைக்கிற அந்த நிலையானது தேவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாதுங்க. மிருகமாய் இருந்த நாம் மனிதராக தான் இருந்தோம், ஆனால் மிருகமாய் நம்ம நடந்து கொண்டிருக்கோம். மிருகமாய் நடந்து கொண்டிருந்த இந்த மிருகத்தை தேவனுடைய பிள்ளை என்ற சாணத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிற அவர், அந்த சாணத்தினுடைய உயர்வை தேவன் நிச்சயமா ஒரு மனிதனுக்கு கொடுத்து தான் ஆவார். எந்த விதமான மாற்றுக்கிறதே கிடையாது. இதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவ்வளோ உயரமா, அவ்வளோ தூரமா, அவ்வளவு இதுவா அப்படின்னா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒருவேளை வாய் சிரிக்காமல் இருக்கலாம், உள்ள மனது சிரிக்கும். இதனால் எப்படிங்க சாத்தியமாகும்? மனது உள்ள சிரிக்கும். சிரிப்பவர்கள் தேவனுடைய அவர் வைத்திருக்கின்ற உச்சத்தை எந்த மனிதனும் அடைய முடியாது. ஒரு மனிதனை ரட்சித்து அந்த மனிதனை இந்த உச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த மனுஷனை ரட்சிப்பார் என்றால், அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் சிரிப்பான் என்றால், தேவன் வைத்திருக்கிற அந்த நிலைக்கு அவனால் வர முடியாது. ஏன்? அவருக்கு முன்பாக அவன் நடந்து உத்தமனாய் இராத இருக்கிறபடினால. கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சிரிப்பு, இந்த நெக்கல், இந்த நையாண்டி, இந்த ஏளனம், சில பேர் பார்வையிலேயே அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவாங்க. பேச வேண்டாம், சிரிக்க வேண்டாம், பாடியே என்ன செய்யும்? அவிசுவாசத்தை வெளிப்படுத்தும். அதனால தான் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து. ஆமென். சரீரம் என்ன செய்யணும்? அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அதை பெற்றுக்கொண்டு உட்கொண்டு. எந்த ஒரு மனுஷன் பலவீனத்தோடு இருக்கிறானோ, பலவீனத்தோடு இருக்கின்ற அந்த மனுஷன் நல்ல புஷ்டி உள்ள ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே அவனுக்கு எப்படி சரீரத்தில் பலன் கொள்ளுகிறானோ. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9:19. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். நல்லா கவனிச்சிங்க, போதும், நிறுத்து. இங்க ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குவில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை கொல்லும்படி என்ன செய்கிறான்? குதிரையில் சில ஆட்களோடு அவன் கடந்து வர்றான். கடந்து வந்தவொடனே அந்த தமஸ்கு ரஸ்தா, அந்த வீதியில் தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன், திருத்துவ தேவன் அங்கே என்ன செய்கிறார்? அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே கீழே விழுற மிக பிரகாசமான ஒளி. அந்த ஒளி பட்ட உடனே அவனுக்கு கண்ணு தெரியல, கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவுடனே, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தம் கேட்குது அந்த ஒளியில். கேட்ட உடனே, ஆண்டவரே நீ யார் அப்படின்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றாரு. ஆளுனானே 3 நாள் சாப்பிடாமல் இருக்கான். என்ன செய்கிறான்? 3 நாள் சாப்பிடல. 3 நாள் சாப்பிடல. தமஸ்கு போ, அங்கே ஒருத்த மனுஷன் இருப்பான், உனக்காக ஜெபம் பண்ணா உனக்கு கண்ணு தெரியுங்கிறாரு. தமஸ்கு நாங்கள் போய் என்ன செய்யணும்? நீ அங்கே போ அப்படிங்கிறார். நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன சொல்கிறேனோ அதைபடி கேளு, வேறு எதுவும் பேசாது. தமஸ்குவுக்கு போ, அங்கே போய் அந்த இடத்துல இரு, என்ன சொல்கிறேனோ அதைபடி மாத்திரம் கேளு. அங்கே போய் நான் என்ன செய்யணும்? அங்கே யார் இருக்கா? எவன் வீட்டில் தாங்க. நீ தமஸ்குவுக்கு போடா, நான் பேசுகிறேன்ல, தமஸ்குவுக்கு போ. தமஸ்குவுக்கு போனேன்னு அங்கே யார் அனனியா வீட்டுக்கு என்ன செய்கிறான்? போகிறான். அனனியா வீட்டுக்கு போன உடனே அங்கே சவுல்னு ஒருத்தன் வர்றான், எருசலேம்னு வர்றான். ஆகினால அவனை சேர்த்துக்கொள் அப்படின்னு. ஐயோ தேவனே, அவன் எல்லாரையும் அடித்து துன்பப்படுத்துகிறவனாச்சு, கொலை செய்கிறவனாச்சு, அந்த கொலைகாரனை வச்சுக்க சொல்லி இல்லை, புறஜாதிகளுக்கு என்னை பற்றி சொல்கிறதுக்கு நான் தேர்ந்தெடுத்த பாத்திரம் அப்படிங்கிறான். வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனோன்னே ஆண்டவர் ஜெபம் பண்ணுற சொல்கிறாரு. ஆண்டவர் அனனியா மூலமாக கண்ணில் செதில் மாதிரி விழுது. விழுந்த உடனே கண்ணு நல்லா தெரியுது. கண்ணு நல்லா தெரிஞ்ச உடனே எந்திரிக்க முடியல. ஏன்னா 3 நாள் பட்னி. 3 நாள் பட்னி. சாப்பிட்டான், பலன் வந்துருச்சு. என்ன வந்தது? சாப்பிடும் பொழுது பலன் வருகிறது. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அதை உட்கொண்டு சரீரம் முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணணும். பலன் உண்டாக சரீரம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆபிரகாம் பண்ணானா? என்ன பண்ணா?
சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாரு. இவன் சிரிப்பான்னு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவன் சிரிப்பான்னு தெரியும். அதனால தான் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு இவன் சிரிப்பான்னு தெரியுங்கிறதுனால தான் பேசியிருக்கார். பேரை மாற்றினார், புருஷன் பொண்டாட்டி பேரை மாற்றினார், தான் பேரை மாற்றினார், பொண்டாட்டி பேரை மாற்றினார், எல்லாம் மாற்றிட்டு திரளான ஜாதிகளுக்கு ஒன்று இடத்துல ராஜாக்கள்லாம் தோன்றுவாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க, அப்படியா அப்படியா சாரா பேர் மாற்றினோன்னு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கு போல இருக்கு, அடைக்கிட்டு இருந்துக்கான். மறுபடியும் சாராள்கிட்ட பேசிட்டு திரளான ஜாதிகளுக்கு தாயாவாள் என்று சொன்னவன அவமானப்படுத்துகிற தேவனை. எவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை பெற்றவர்கள் உள்ளத்தில் அல்லது சரீரத்தில் அதை பெற்றுக்கொண்டு, சரீரத்தில் பலன் பெற்றா சரீரம் ஒரு மனிதனுக்குள்ள உணவு போன பிறகு எப்படி பலப்படுகிறதோ தேவனுடைய வார்த்தை வந்த பிறகு சரீரமும் பலப்படும். அப்படி இல்லாது இருக்குன்னா சிரிக்கத்தான் தோணும். ஏன்? நீர் பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல, தேவன் அல்ல, மனிதனை போல ஒருவர் என்றும், உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கின்றதோ இல்லையோ அது தெரியலை என்றும், அல்லது நீர் பேசின வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நீர் பேசின வார்த்தையை முடித்துவிட்டு திரும்புகிறது என்றும் என்று நினையாமல் இருந்துட்டு, நாலாவதாக அந்த வார்த்தைக்குள்ள அந்த வல்லமையானது காரியத்தை பிறப்பிக்கும் என்பதை அவன் நம்பாமல் இருக்கிறதுனால தேவனை மட்டுப்படுத்திட்டான். அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது. என்றாலும் பரிபூர்ண அன்பு அவனுக்குள்ள பயணித்தது. உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதர் வார்த்தையை பேசிட்டார் அப்படின்னா, கிண்டலா கேலியா ஹே அப்படின்னா அந்த மனிதருக்கு எப்படி ஆத்திரம் வரும்? அவமானப்படுத்தினா எப்படி ஆத்திரம் வரும்? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க டீ, ஏதாவது டீ இருக்குமா அப்படின்னு அவர் கேட்குறார் அப்படின்னா, டீ கொடுக்கும்போது இப்படி தட்டி விடு அப்படின்னா, பரவாயில்ல அப்படியே நான் அமைதியாக போயிடுறேன் அப்படியா பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. அவர் சொல்கிறாரா இல்லையோ, மாண்புமிகு மோடி அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, அவரோடு கூட வந்தவங்க என்ன செய்வாங்க? பிரதமருடைய பாதுகாப்புக்கு ஊர் விளைவித்து விட்டான்னு சொல்லி பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்களா இல்லையா? ஆனால் இவர் சர்வ வல்லமை உள்ளவர். இவன் முகங்குப்புற விழுந்து சிரித்தாலும் தேவனுடைய அன்பு இவனுக்குள்ளே எப்படி பரிபூர்ணமாக இன்னும் செயல்பட்டது என்பதை வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். கண்களை மூடுவோம் அந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த கால வேலை ஆண்டவரே, கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன் ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் எத்தனையோ தடவை ஆண்டவரே உமக்கு விரோதமாக என்று சொல்வதை காட்டிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்று நாங்கள் அந்த விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். எங்களை பார்த்து நீங்கள் பேசியிருக்கீங்க, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருந்து. நாங்கள் உத்தமனாக இருக்க எங்களுக்கு இன்னும் விசுவாசத்தை எங்களுக்குள்ள அதிகமாக வர்த்திக்க பண்ணுங்க. நாங்கள் அந்த வர்த்திக்க பண்ணுகிற அந்த காரியத்தில் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை மயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய கத்த நீங்கள் உதவி செய்திருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிதாக வந்தவர்களும் எங்கள் சபையில் வந்தவர்களும் உமக்கு முன்பாக நடந்து உத்தமமாக இருக்கத்தக்கதாக வாழ்க்கையில் உம்மை விசுவாசி கத்த நீங்கள் அவங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வலைதளங்களில் யூடியூப்பில் பார்த்துருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்ததற்காய் ஹல்லேலூயா. விசுவாசத்திலே வல்லவளாய் ஆண்டவரை இயற்கையின் நியதிகளை மாற்றத்தக்கதாய் ஆண்டவரை கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், படுக்கையில் ஆண்டவர் வியாதி படுக்கையில் மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஆண்டவரை, என் தேவனாக கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னுடைய வியாதியை அவரால் மாற்ற முடியும்,
ஆகையினால அவருடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய வியாதியின் படுக்கையை, மரணத்தின் படுக்கையை மாற்ற அவராலே முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விசுவாசம் அவர்களுக்கு பிறந்து அந்த மரண படுக்கையை மாற்றிவிட்டதற்கா, வியாதியின் படுக்கையை மாற்றிவிட்டதற்கா நமக்கு நன்றி செலுத்த. வருகிற நாட்களில் கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு அல்லேலூயா ஒரு இரட்சிப்பை அடைந்து, சுகத்தை அடைந்து, விடுதலை பெற்று ஆண்டவரே அல்லேலூயா சாட்சி பகர, சாட்சி எழுத கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காய் நன்றி. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆமென்.